அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வரும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கும்பம் குரு பகவான் சூரியனுக்கு நட்பு கிரகம் ஆவதால் இவ்வளவு நாட்களாக தனுசு ராசினியர்கள் பட்ட அனைத்து துன்பங்களும் நீங்கி பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு அமையிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தி ஆனதும் தடைகள் அகல இருக்கு. அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகி விட்டதால் இன்னும் புரியாத கவலை மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இவ்வளவு நாட்களாக பொருளாதார ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் தற்போது கூடிய விரைவில் மேச ராசி பெயர்ச்சியாகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. பூர்வீக சொத்துக்கள் விற்று புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் கை கூட இருக்குதுங்க. நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதால் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாக இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் சூழ்நிலையும் ஏற்பட இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்புகள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எவரிடமும் பேச வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் தற்போது கூடிய விரைவில் மீன ராசி பெயர்ச்சியாகிறாருங்க. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. கடமையை செவனை செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வு நிலை அகல இருக்கு. அதே போல் தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோருடைய உதவி நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் தூரதேச பயணங்களை உபயோகித்துக் கொள்வீங்க. வைத்திருக்கும் வாகனத்தால் செலவு அதிகரிக்கிறதே. புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த முயற்சி கை கூட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரித்த புதன் தற்போது மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நன்மைகள் வழங்கும் என்பது பொது நியதிங்க. எனவே இக்காலத்தில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாக இருக்கு. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தரும் விதத்தில் அமையிருக்குதுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்கு. தெளிந்த மனதோடு செயல்பட இருக்கீங்க. அதே போல் அண்ணன் தம்பிக்குள் இருந்த மன வருத்தம் மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமையிருக்கு. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இதே பகை கிரகங்களின் சேர்க்கையால் பண விரயங்கள் அதிகரிக்குங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாக இருக்கு. எதிரிகளால் தொல்லை உருவாகுங்க. லாபம் ஏட்டில் இருக்குமே தவிர எதிரில் இருக்காது. தொழில் கூட்டாளி
கூட்டாளிகளுக்குள் பகை அதிகரிக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் முயற்சி எடுத்து முடிவடையுங்க. இதிலும் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்களில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். இதனால் இக்காலம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க. எளிதில் காரியங்கள் வெற்றி பெற இருக்கு. உத்தியோகம் தொழில் உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. தடையாக இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது தானாக நடைபெற இருக்கு. ராசிநாதனாகிய குரு விளங்குவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. இதுவரை உடலில் ஏற்பட்ட நோய்க்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்போது சாதாரண சிகிச்சையிலேயே குணம் பெற செய்வார்கள். அந்த அளவிற்கு உங்களுக்கு கிரகங்களும் சரி தசாபக்திகளும் சாதகமாக இருந்தால் பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது செவ்வாய் ராகு குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய நால்வரும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. அதனால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவ இருக்கு. சுப நிகழ்ச்சிகளாகிய நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பிறப்பு போன்றவை நிகழ இருக்கு. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சூரியன் சனி இணைந்து இருப்பதால உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு நிச்சயம் குணம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட இருக்கு. அது சொந்த வீடாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் ஏற்பட இருக்கு. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன் சனி சேர்ந்திருப்பதால் அலுவலக பணி சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. உயரதிகாரிகளை திருப்திப்படுத்துவது கடினமாக இருக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இருக்காது. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசியினர் தாய்நாடு திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. பணியாட்களில் ஏற்படும் பிரச்சனைகள் கவலை அளிக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள்ல திடீர் மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளினால் கலக்கம் ஏற்படுங்க. கலைஞர்களுக்கு குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அலைமோதுங்க. அதே போல் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.